அண்ணா எவ்வளோண்ணா? 500 ஆச்சுமா. இந்த ஒரு நிமிஷம்ண்ணா. அண்ணா நடையில இருந்து வாங்காதீங்க, உள்ள வாங்க. என்னம்மா ஆள் டல்லா இருக்கீங்களா? என்னவா என்னன்னா பண்றது, வீட்டுக்காரால தானா பிரச்சனையே. எப்ப பார்த்தாலும் சிடு சிடு சிடுன்னுட்டே இருக்காரு. இப்ப நீங்க பாருங்க எவ்வளவு ஜாலியா பேசுறீங்க, அவரு எப்ப பார்த்தாலும் சிடு 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 நோய் 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 ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காருன்னா என்ன பண்றது? ஒரே ஒரு விஷயம் தான், ஒரு அண்ணன்கிற வார்த்தை சொன்னதுக்காக சொல்றேன், சரியா? பொதுவாகவே இந்த பெண்கள் பண்ற தப்பு என்ன தெரியுமா? நம்ம வீட்டு ஆண்கள் நம்ம வீட்டுக்காரன் நம்மள்ட்ட அன்பா பேசலையே, சிடு சிடுன்னு உழுதானே அப்படின்னு நினைச்சிருந்தீங்க. இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்க, நீங்க எவ்வளவு அழகா பேசுறீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு, இக்கரைக்கு அக்கறை பச்சையா தான் தெரியும். ஏன் வீட்டுக்காரிட்ட போய் கேட்டாதான் ஏன் மண்டவாளம் என்னன்னு தெரியும். வீட்டுக்கு வாசப்பட்டு வீட்டுக்கு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். உனக்கும் உன் கணவனுக்கும் என்னது சில முரண்பாடான விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அது நீ அவன் நெருப்பா இருந்தாம்னா நீ தண்ணியா இருந்து அணைக்கிறதுக்கு தான் வழியை பார்க்கணும். மேற்கொண்டு நீ நெருப்பா இருந்து கொழுந்துட்டு எரிஞ்சிடக்கூடாது. ஒரு கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் என்ன புரிஞ்சு நடக்கிறது தான். அதை புரிஞ்சுக்கிடாம இருக்க போய் தான் என்ன செஞ்சிருது, சட்டு புட்டு நீ விவகாரத்தை அந்த மாதிரி ஆயிடுது. இப்போ நான் உன்னை கேட்டேன், என்னமா பிரச்சனை கேட்டால் நீ என்னதமா சொல்லியிருக்கணும், அதில் ஒன்று நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்ற பழக்க வழக்கம் தான் உங்களுக்கு வேணுங்கிறது. ஏமா இது மட்டும் இல்லை, பொதுவாக ஒரு விஷயத்தை சொல்லுங்க. சமூக வலைதளத்தில் இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லையோ இல்லை வாட்ஸ்அப்லையோ ஏதாவது ஒன்று ஆறுதல் தேடுதுங்க பேரில் இங்கே உள்ள பிரச்சனையை கணவன் உள்ள பிரச்சனை வெளியே கொண்டு திணிக்க அங்கே ஒருத்தன் வருவான், ஆறுதல் படுத்துற மாதிரி வருவான். 90% ஆண்கள் பெண்களை எந்த நோக்கத்துக்காக பார்ப்பாங்க நான் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்னே ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு திருமணம் ஆகிட்டா, உங்கள் கணவன் மனைவி ஆகிட்டீங்களா, அதுக்குள்ளே நாளைக்கு பிள்ளைங்களை வளர்க்குறது எப்படி எல்லாத்தையும் அனுசரித்து அந்த காலகட்ட பெண்கள் மாதிரி ஓரளவு நீங்கள் நினைக்கணும். ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கிறது உங்களுக்கும் நல்லது, உங்கள் குடும்பத்துக்கு நல்லது, நாளைக்கு உங்கள் சந்ததிக்கும் நல்லது. நீங்கள் வெளியே கொண்டு போய் மனசை ஒருத்தர் நல்ல விதமாக பேசுறேன்னு சொல்லி உங்கள் மனசை வெளியே கொண்டு கொடுக்க நினைப்பியா, ஆனால் அவன் இச்சைக்காக தான் வருவான். சரியா? இவ்வளோ சொல்றீங்களேண்ணா, நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா? சந்தர்ப்பம் சூழ்நிலை அமையாத வரைக்கும் நானும் யோக்கியம் தான். வரட்டுமா? ஆனா நான் கெட்டவன் தான்.